மோடிஜி இஸ் a வேர்ல்ட் லீடர். அவர் சப்ராசி கிடையாது, ரோட்ல இருக்கக்கூடிய யாரோ கிடையாது, வேர்ல்ட் லீடர். இதை பேசி இதனால மோடிஜி போறான். இல்ல மோடிஜி எத்தனை சட்டையை மாத்துறாரு, எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது ஒரே நாள் 4 சட்டையா மாத்தினார். அன்னைக்கு இருந்த சிவராஜ் பட்டேல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை, மத்தியானம் ஒரு சட்டை. நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் பிரஸ் மீட் 4 கொடுத்திருப்பார், 4 சட்டை. இதெல்லாம் நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ள போறாங்க. ஆபரேஷனே முடியல. எதுக்கே தாஜுக்கு போறீங்கன்னா, அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு, டெரரிசம் ஷூட்டிங்க்கு செட்டு பார்க்க போறோம். நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க. அந்த நடிகர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு, நான் பேர் சொன்னா அது தவறா போயிடுறேன். அது ஒரு அரசியல் மேடை கிடையாது. இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர், பாப்புலர் டைரக்டர் 2 பேர் போறாங்க. ஆபரேஷனே முடியல. எல்லாம் தாஜ போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு செட்டு போடுறக்கு, ஒரு டெரர் போட்டோ. நாங்க இதை அப்படியே காட்சிப்படுத்தி எடுக்க போறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு மாற்றம். இதெல்லாம் மோடிஜி சட்டை போடுறாரு அப்படின்னு அது ரங்கராஜ் பாண்டியன் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதை தாண்டி வேற இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றோம் வாங்க அப்படி, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படி. இதுலயே இன்னும் சுத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் தாண்டி வாங்க. அதனால அன்பு சொந்தங்களே, இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. உலக தலைவருடைய வரிசையில முழுமையாக இன்னைக்கு கடந்த 2 நூற்றாண்டுகள்ல அவர்கள் எல்லாம் தாண்டி உயரத்தில் இருக்கக்கூடிய தலைவராக மோடி அவர்கள் வந்திருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு பினிஷ் ஆகலைங்க. இல்ல ஆச்சரியம் என்னன்னா, பினிஷ் ஆகல. ஜேர்னி இஸ் நாட் எண்டடுங்க. இல்ல முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, இல்லை. இன்னைக்கும் என்னை கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி த பிகினிங். ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய தலைவர் கடிதத்தை எழுதுவார். ஒரு ஆண்டு ஷேர் ஹோல்டர் ரிப்போர்ட் எழுதுவார். அதில் லாஸ்ட்ல ஒரு லைன் இருக்கும், திஸ் இஸ் டே 1 ஆஃப் அவர் கம்பெனி பார். இன்னைக்கும் நாம முதல் நாள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்ச மாதிரி தான் நாம நடத்தணும் அப்படின்பார். 11 ஆண்டுகள் ஒருத்தர் வேலை பார்த்து, இத்தனை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து, 25 ஆண்டுகள் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷன்ல இருந்து இன்னைக்கும் டே 1 மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸ், அதே எனர்ஜி. இன்னைக்கு நிறைய அந்த மோடி ஸ்டோரின்னு நிறைய பிரபலங்கள்லாம் போடுறாங்க. மோடி ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறைய போடுறாங்க. 2-3 பேர் போட்டதை பார்த்தேன். இந்த போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா இந்த இயர்போன்ஸ் எல்லாம் ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு, போட்டுன்னு. அமன் குப்தா CEO கால் எழுதியிருந்தார். எங்களெல்லாம் மோடிஜி டீம் பிரான்ஸுக்கு கூப்பிட்டாங்க, அங்கே பிசினஸ் கவுன்சில் மீட்டிங் இருக்கு வாங்க, நாங்களும் போனோம். பிரான்ஸ்லயே காலையில இறங்குனது 2 மணி 2 AM, 6 மணிலேருந்து வரிசையா மீட்டிங். ஈஃபில் டவர்ல நைட்டு 12 மணிக்கு ஃபயர் கிராக்கர் டிஸ்பிளே. அது வரைக்கும் அபிஷியல் என்கேஜ்மெண்ட். என்னால் முடியல. ஈஃபில் டவர்லேருந்து நேராக ரூமுக்கு தலைவலிக்குதுனால ஒரு மாத்திரையை போட்டு படுத்து தூங்கிட்டு, காலையில் பொறுமையாக ஒரு 9 மணி நேரம் செஞ்சு செல்ஃபோனை பார்த்தா மோடிஜி துபாயில் இருக்காரு. அடுத்த நிகழ்ச்சி ஷேக்கோட கைக்கு ஷேக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட தான் நாங்களும் பின்னாடியே தான் போனோம். இத்தனைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றதவங்க, நாங்களாம் கூட போகிற கெஸ்ட். இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் எழுதி இருக்கிறாங்க அவருடைய தனிப்பட்ட அனுபவம் மோடிஜிட்ட. மோடி ஸ்டோரி அப்படிங்கிறது. சின்ன மனிதர், பெரிய மனிதர், அவரோட அரசியல்ல பழகினவங்க, ஜனசங்கத்தில் இருந்தவங்க, பாரதிய ஜனதா கட்சியில பயணம் செய்பவர்கள், எமர்ஜென்சி காலகட்டத்தில் இருந்தவங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க இன்னைக்கு எழுதியிருக்காங்க. மோடிஜிக்கு செஸ் பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். he was the former chess federation president of Gujarat also, கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்தார். அப்போ ஒரு நாள் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வர்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் எழுதின ஸ்டோரி. உடனே கேட்கிறாரு, விஷயம் என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு குஜராத் தாலி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, நான் வெஜிடேரியன் இல்லைங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஓகே போலாம் அப்படிங்கிறாரு. இல்லை உங்களுக்கு சிஎம் உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்குமே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போய் 2 சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நேராக குஜராத் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போறார் விஸ்வநாதன் ஆனந்த். அங்க போவதற்கு முன்பாகவே ஸ்பெஷல் தாலி ரெடியா இருக்கு. இன்னைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு ஆச்சரியம், இந்த மனுஷன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா 2-3 பேருக்கு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், மத்தியானம் லஞ்சுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் தாலி போகணும், மோடிஜி மீட்டிங் முடிச்சோடனே ஸ்பெஷல் தாலி போகணும். அதை கண்டுபிடிச்சு அதை செஞ்சு, அதிலும் இவர் ஆச்சரியமா எங்கூட வர்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார். ஆனால் எங்கூட வர்ற மாதிரி இவர் எங்கூட உட்காந்து சாப்பிட்டார். ஏன்னா இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் என்னங்க கொடுக்க முடியும்? அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம், அந்த மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இல்லாட்டி வேற நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அத்தனை கண்ட்ரிக்கு போனேன், விடிய விடிய நான் வேலை செஞ்சேன். ஒன் மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஒரு தலைவன் அவங்கள பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணி. மோடிஜி கிட்ட பழகினவங்க தெரியும், பழகாதவர்கள் பழக போறீங்க, பார்க்க போறீங்க. அந்த ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் உங்களுக்கு கை கொடுத்தாலும் உங்களோடு மட்டும்தான் அவர் இருப்பார். வேற செகண்டரி டென்ஷன் தாட்டே அவர்கிட்ட கிடையாது.
இது எல்லோரும் இன்னைக்கு எழுதினவங்க எல்லாமே எழுதுனாங்க. எனக்கு நான் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்திருந்தேன். ஐயா அவர்கள் மோடிஜி அவங்கள பார்க்கறக்கு 2 பேர் வந்திருந்தாங்க, வயதானவர்கள், அண்ணா யூனிவர்சிட்டியில். உடனே மோடிஜி அவங்க கிரீன் ரூமில் இருக்காங்க. நான் அதை எழுதினால அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேங்க. உடனே மோடிஜி அவங்க 2 அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டாங்க. 3வது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி அவங்க இருக்காங்க, கொஞ்சம் வெளியே இருக்காங்க சார், வீல் சேரில் இருக்காங்க, கொஞ்சம் வீல் சேர் வர்றக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அப்படியா, எவ்வளோ தூரம் அப்படின்னாரு. சார் ஒரு 100-150 மீட்டர் சார். ஓகே நான் வர்றேன் அப்படின்னாரு. உடனே செக்யூரிட்டி அவங்களாம் வந்து என்னடா இவனு விரும்புறாங்கிறாரு, கம் சனிங்க நான் போகிறேன் வா அப்படின்னாரு. டக்குன்னு அவர் போனார்ல, பின்னாடியே ஓடுறோம். நேராக அங்கே போனார் வீல் சேரில். அடுத்த கெஸ்ட் அப்போ தான் செக்யூரிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் மோடிஜியை பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு. அவங்க சுதாரிப்பதற்கு முன்பு அவங்க கிட்ட போய் நேராக பொண்ணை காலத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நீ பார்க்க வந்திருக்கீங்க, என்ன பண்ணட்டும். ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்க. சார் அவங்க சில ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எப்படி எடுப்பாங்க? ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்காங்க, பின்னாடி வந்து நிற்பாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பார் ஒரு ஃபோட்டோ, அவங்கள மாதிரியே குமிவார் அவங்க ஹைட்டுக்கு, ஃபோட்டோ எடுங்க. இது ஒரு உலக தலைவன், யுகத்தினுடைய தலைவன், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கூட அந்த மனிதங்கிட்ட இந்த ஹியூமிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம சேஃபான ஒரு மனிதன் கையில் இருக்கும்னு நம்ம அர்த்தம். அந்த மனிதன் நம்மளை சேஃபா பார்த்துக்குவாரு, எந்த கஷ்டத்தையும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. கடைசியா ட்ரம்ப் அவங்க பத்தி, இன்னைக்கு ட்ரம்ப் அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது யாராச்சும் அமெரிக்கா போனவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரம்பை பொறுத்தவரை அவர் நாட்டுக்காக செய்யறாரு. இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை ரிபப்ளிகன் ஓட்டு பேஸே மாறிடுச்சுங்க. ஒயிட் ஓட்டர்ஸ், ஆங்கிரி ஓட்டர்ஸ், ரஸ்ட் பெல்ட்ல இருக்காங்க யூஎஸ்ல, குறிப்பா ஈஸ்ட் கோஸ்ட் பக்கத்துல. மேனுஃபேக்சரிங் அந்த ஊர்ல கிடையாதுங்க, எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஷூவா வியட்நாம், செருப்பா சைனா, டூத் பேஸ்டா சைனா, எதுவுமே அமெரிக்கால கிடையாது. மக்கள் கோவப்படுத்தி என்ன எனக்கு வேலையே இல்லை, டெமோக்ராட் கார் எப்படி பண்ணிட்டான், அதனால ட்ரம்ப் நீ வா, எல்லா வேலையும் உருவாக்கு. ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அந்த வாக்காளர்களுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கார். எப்பவுமே ஒரு அரசியல் தலைவரை நம்ம கடுமையான வார்த்தையில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்னன்னா அவங்க எல்லாமே சூழ்நிலை கைதிகள். இப்ப மோடிஜி அவங்க பார்த்தீங்கன்னா வார்த்தை எப்பவே விட்டுருக்கலாம். அது அவருடைய ட்ரம்போட ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோன்னு ஒருத்தர், அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நம்ம அருவாள் எடுத்துட்டு போய் 2 வெட்டிட்டு வந்துடலான்னு தோணும். ஒரு ட்வீட்டை பார்த்தா, என்னையா இப்படி எழுதுறேன் எங்க நாட்டை பத்தி, ஏதோ நான் ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரியா ட்வீட் எழுதுறேன். அது எவ்வளவு கூலா காமா அவரு புரிஞ்சுட்டார். ஓகே இது உங்க பேஸ், இது உங்க பிரச்சனை, ஃபைன், அதுல இருந்து நீங்க வர்றீங்க, இது ஏன் நாடு, இது என் பிரச்சனை, நான் இங்கிருந்து நான் வர்றேன். 2 பேரும் மீட் பண்ணி பேசுவோம். நீங்க எங்களைய பத்தி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துனீங்க அப்படிங்கறதுக்காக நான் கடுமையான வார்த்தையை, இட்ஸ் a classic game in diplomacy. ஒரு டிப்ளமசியில நேத்து மோடிஜி அவங்க போட்ட ட்வீட் பாருங்க. இவ்வளவு சண்டை போயிருச்சு, எதுவுமே மோடிஜி அவங்க பேசல. ட்ரம்ப் அவங்க 5 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போடுறாரு, இந்தியாவோட எங்களுக்கு ட்ரேட் ஒப்பந்தம் முக்கியம். மோடிஜி திரும்ப ரீட்வீட் பண்ண உடனே, ஆமா ரொம்ப சந்தோஷம் என் அன்பு நண்பர் ட்ரம்ப் அவர்களே, எங்களுக்கும் இந்த ட்ரேடு முக்கியம் தான், செஞ்சிருவோம் அப்படி. நேத்து ட்ரம்ப் அவர்களாகவே மோடிஜிக்கு தொலைபேசியில கூப்பிட்டு உங்களுடைய 75வது பிறந்த நாள் வாழ்த்து நான் சொல்ல வேண்டும் என்று ட்ரம்பே நேத்து கூப்பிடுறாரு. நான் ட்ரேடு பண்ணணும். இன்னைக்கு மோடிஜி சொல்றேன் நாங்களும் தயார், ட்ரேடு பண்ணுவோம் வாங்க அப்படின்னு. ஒரு ட்ரம்ப் அவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்க முடியாதுங்க, அவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்க முடியாது. சைனா தடுமாறிட்டு இருக்காங்க. இப்ப சைனாவுடைய பேச்சுவார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஜெர்மனி வேறு வேறு மத்திய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ட்ரேடு பேச்சுவார்த்தை. அவ்வளவு ஈஸியா, ஏன்னா ட்ரம்போட சீட்டுக்கு அந்த பவருங்க. $32 trillion, இந்தியாவை விட 8 மடங்கு பொருளாதார வலிமை, 6 ஏர்கிராஃப்ட் கேரியர் எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு இருக்கு, பவர்ஃபுல் மிலிட்டரி இன் தி வேர்ல்ட். அவன் சிப்பை ஸ்டாப் பண்ணா அடுத்த நாள் காலையில் செல்போன் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அவங்கிட்ட டெக்னாலஜி இருக்கு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனி இருக்கு, ஏஐ இருக்கு, எல்லாம் வச்சிருக்கான். ஆனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம அமைதியாக மோடி பேசுறத பாருங்க. எல்லாம் சரண்டர். ஜப்பானுடைய பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார் போன வரையும். நேர அக்ரிமெண்ட் ஜப்பான் போனும் ட்ரம்போட போடும். எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்க? ஜப்பானுடைய பழைய பிரதமர், ஒன்றும் பிரச்சனை வேண்டாம், நீங்கள் நானும் எல்லாம் ஓகே ரெடி பண்ணிக்கலாம், $800 பில்லியன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், கொஞ்சம் ட்ரேடை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ஜப்பான்ல எப்படியா நீ போய் $800 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணு எப்படியா சொல்லலாம்? இல்லை பிரச்சனையே ரிசைன் பண்ணிட்டாரு, நீ விட்டுங்கப்பா, அடுத்த பிரதமர் ஒருத்த வான். இந்த ட்ரம்பினுடைய ட்ரேடு டேரிஃப்ல உலக அரசியலை மாறிட்டு இருக்கு. யூகே பாலிடிக்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட். நிறைய அரசியல் மாறிடுச்சு, எந்தெந்த நாடுகள் மாறிடுச்சு. சைனா குளறுபடி எப்படி உங்களை டீல் பண்ணலாம்? வியட்நாம் இஸ் இன் ப்ராப்ளம். பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அங்க என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய லூஸ் சேஞ்ச் தான் பாகிஸ்தானுடைய எக்கானமி. லூஸ் சேஞ்ச்.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய லூஸ் சேஞ்ச். ரிலையன்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்கங்க, உலகத்தினுடைய 86வது பெரிய பொருளாதார நிறுவனம். ஒரு குவார்ட்டருக்கு 20,000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க, வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி ரெவென்யூ பண்றாங்க. இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்ல 4% அவங்க கொடுக்குற டாக்ஸ். பாகிஸ்தான் எக்கானமியை போய் கூகுள் பண்ணி பாருங்க, அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய லூஸ் சேஞ்ச், அது அவ்வளவுதான். ஸோ அவன் என்ன பண்றான், எப்பா நமக்கு என்ன வந்தாலும் லாபம், நம்மகிட்ட என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. நேராக அந்த ஃபீல்டு மார்ஷல் போறார் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி. சார் என்ன சார் வேணும், நோபல் பிரைஸ்க்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். எதுக்கு பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவரு போறார். என்ன வேலை எடுத்துக்கங்க, பாகிஸ்தான்ல ஆயில் இருக்கிறத பாகிஸ்தான்காரனே நம்ப மாட்டான். இந்த இட்லிக்கு சட்னின்னு சொன்னா சட்னியை இட்லியை நம்பாரு. ட்ரம்ப் சொல்றாரு பாகிஸ்தான்ல அவ்வளவு ஆயில் இருக்கு, பாகிஸ்தான்காரனே முழிக்கிறான். இத்தனை ஆயில் இருந்தா நாங்க ஏன் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், எப்பவே முன்னேறி இருப்போமே. அந்த கட்டுக்கதையை பாகிஸ்தான்காரனே நம்புறான். ஓ ஆயில் இருக்க மாட்டதா இருக்கு, எங்கேயோ சொல்றானுங்க. அப்ப உன் நாட்டுல வந்து ட்ரில் போடுற வரைக்கும் உனக்கு தெரியாது, நீ ஒரு நாட்டை நடத்திட்டு இருக்க. நீங்க நல்லா உத்து பார்க்கணும், ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆஃப். அதுல விட்டு கொடுக்காம கனடா போறாரு. கனடாக்கார் எத்தனை அந்த பிரசிடென்ட் நம்மளை அவமானப்படுத்தினார், எதுவுமே பண்ணலையே. உலகத் தலைவர் எப்படி மோடி அவங்க இருந்தாங்க, அவமானப்படுத்திக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த எலெக்ஷன்ல தோத்து போயிருவீங்க, நாங்க எங்க பாட்டுக்கு தான் இருப்போம். அடுத்த எலெக்ஷன் தோத்து புது தலைவர் வந்தார். முதல்ல நட்பே இந்தியா தாயா, முதல்ல இந்தியாவுக்கு மஸ்ட் இந்தியாவுக்கு கூடிய பிரைம் மினிஸ்டர். அவங்களே சொன்னாங்க நாங்க எங்க அம்பாசிடர் மாத்திக்கிறோம், நீங்க நேம் சேக் ஏதோ பண்ணல. எங்க அம்பாசிடர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமாதானத்துக்கு போகும்போது யாராச்சும் ஒருத்தரை மாத்தினா தான் சமாதானம் ஆன மாதிரி இருக்கும். சரி எங்க அம்பாசிடர் மாத்திரம், உங்க அம்பாசிடர் மாத்துங்க, எல்லாம் சூப்பர் சமாதானம், அப்படியே போலாம். பழையபடி பழைய நிலைமைக்கு இந்தியா கனடா போயிடுச்சு. அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இதற்கு முன்பு இருந்த அதிபர் பதவியும் இல்லை, கட்சி தலைவரும் இல்லை, எல்லாம் போச்சு. அவருக்கு இன்னைக்கு தனி மனிதனா இருக்கார். அதை எப்படி மோடிஜி டீல் பண்ணாருன்னு பாருங்க. ஒன்லி அமைதி, எதுவுமே பேசல. அங்கிருந்து ட்ரம்ப் கூப்பிடுறாரு, அப்படியே நீங்க கனடா வந்துட்டீங்க, அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டு அப்படியே போட நல்லா இருக்கும். பிஎம் சொல்றாரு சாரிங்க, நாளைக்கு ஒரிசா பீகார்ல மக்களை பார்க்கணும், டேட் கொடுத்துட்டேன், வர முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க, தொலைபேசியில பேசுவோம். நேரா பிஎம் இங்க வர்றார். இந்தியாவில் சொல்றாருல்ல ட்ரம்பை பார்த்திருக்கணும், பட் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்து அது எவ்வளவு ஹிண்ட் கொடுக்கிறார். விவசாயிகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க, ஏன் நம்ம நிக்கிறோங்க, ஏன் நம்ம எதிர்த்து நிக்கிறோம். 2 விஷயங்களுக்காக. அமெரிக்காவுடைய விவசாய பொருள் உள்ள வர ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட்ல காம்படிஷன் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க விவசாயத்தை பத்தி டேட்டா பாருங்க. 2013-14 நம்முடைய விவசாயம் எக்ஸ்போர்ட் பாருங்க 22 பில்லியன். 2024-25 53 பில்லியன், 134% வளர்ந்திருக்கும். 2047 அக்ரி செக்டர் பொறுத்த வரைக்கும் 3.1 ட்ரில்லியன். அமெரிக்காவுக்கும் தெரியும். இப்பத்தாயா இந்தியா வாமப் ஆயிருக்கிறாங்க விவசாயத்துல. இப்பதான் அவங்க வாமப் ஆகி 3rd கியரை போட்டிருக்கிறாங்க. இத்தனை நாள் அவங்க 0 கியர்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு 11 வருஷமா மோடிஜி ரெடி பண்றாரு. மண்வள அடையாள அட்டை ரைட், உங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் ரைட், ஆர்கானிக் ஃபார்மிங், உலகம் ஃபியூச்சர்ல ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இப்பவே தயார் பண்றாரு. சிக்கிம் 100% ஆர்கானிக் ஃபார்மிங். இன்னைக்கு இந்தியாவே ஆர்கானிக் ஃபார்மிங் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மோடிஜிக்கு தெரியும் 20 ஆண்டுகள் கழிச்சு விவசாயத்துல நம்ம டாமினேட் பண்ணோம்னா எல்லாம் இந்தியாவில் வந்து கை கட்டி உட்கார்ந்துருப்போம். 2047 விவசாயத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். சிஏஏ என்ன சும்மா லட்டு சாப்பிட்டாங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு தெரியும். டிஸ்டர்ப் பண்ணு, ஒன்ஸ் a country takes hold of agriculture அந்த நாட்டை தொடவே முடியாது. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் மிஷின் போடலாம், டெக்னாலஜி கொண்டு வரலாம், ட்ரெயின் பண்ணலாம், செய்யலாம். விவசாயம் எப்படியா பண்ணுவேன் நீ? அதை நோக்கி போகும்போது யுஎஸ் விவசாயத்தில் தயவு செஞ்சு என்ன விவசாயத்தை எனக்கு கொடு, மோடிஜி முடியாதுங்கிறார். நேற்று நம்முடைய பிஎல் சந்தோஷ் அவங்க சொன்னாங்க, பஞ்சாப்ல இருந்து ஒரு 4 விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் டெல்லிக்கு வர்றாங்க. கீழே வந்து இல்லைங்க நாங்க யாராச்சும் ஒரு பெரிய தலைவர் உள்ள பார்க்கணும். அவங்கள பிஜேபி கட்சிக்காரங்களே இல்லை. அங்கிருந்து நம்ம ரிசப்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் பிஎல் சந்தோஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, போய் பாருங்க தேசிய தலைவர் இல்லைங்க. சரி பிஎல் சந்தோஷ் அவருக்கு ஆச்சரியம், பஞ்சாப்ல இருந்து 4 விவசாயிகள் நம்மளை பார்க்கணும், கட்சிக்காரன் இல்லை ஆனா வந்து பார்க்கணுங்கிறாங்களே. நேற்று சொன்னாருங்க பிஜேபி மீட்டிங், 4 பேரும் பிஎல் சந்தோஷ்ஜி அவங்க ரூமுக்கு வர்றாங்க. வணக்கம்ங்க, வணக்கம் அப்படின்னு. ஐயா நாங்க உங்களை பாராட்ட வந்தவங்க ஐயா, மோடிஜி எங்களால பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்க மூலமா பாராட்டு மோடிஜி கொடுக்கலாம். எதுக்குங்க ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? விவசாயத்துக்காக ஒரு மனுஷன் ட்ரம்ப் எதிர்த்து நிக்கிறாரு, விவசாயி நான் பாராட்டினா யாருங்க ஐயா மோடியை பாராட்டுவார்? இது போன்ற நல்லவர்கள் இருக்கும் வரை மோடிஜியை அசைத்து பார்க்க முடியாது. அசைத்து பார்க்கறதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவரை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தவர்கள், அவருடைய அரசியலை புரிஞ்சவங்க, வெரி டீப் திங்கருங்க. அவர் இன்னைக்கு சத்தியமா நான் சொல்றேங்க, 2034 தேர்தலை பத்தி தான் சத்தியமா யோசிப்பார். 29 யோசிக்க மாட்டார், அங்க யோசிச்சுட்டு இருப்பார்.
2034னா 18 வயசு. அவன் இன்னைக்கு தான் 2006 தான் பிறந்திருப்பாங்க. அவன் எப்படி யோசிப்பான்? ஜென்ஜி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள், கடைசி ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேங்க. நேபாள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், இன்னைக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கேன் நியூயார்க் டைம்ஸ். ஏன் போராட்டத்திற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் 130% சராசரியா உயர்ந்திருக்கு. ஒரு 4 என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க. நீ தாண்டா பணம் உங்களுக்கு வந்துச்சு, எப்பறம் வந்து சொல்லு. 130% எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு. பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம். நம்மாலு 2018 என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார். அவரை எப்ப திங்கிங் பாருங்க, ஐயோ நீ என்ஜிஓ மூலமா தான் நீ வருவ. எத்தனை காலம் இந்த டகால்ட்டிய டெவலப்பிங் நேஷன், குளோபல் சவுத் நேஷன்ல என்ஜிஓ வச்சா நீங்க டகால்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க 2018 ஃபெரால கிளியர் பண்ணிட்டு போயிட்டாச்சு. இப்ப இனி ₹1 கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அது கனாட் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கணும். அதனால எதிர்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள், பங்களாதேஷ்ல இந்தியாவில் நடக்கும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு 10 வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க இப்ப யோசிக்கிறீங்க ராஜா, அவர் 10 வருஷம் முன்னாடி யோசிச்சுட்டார். எதிர்கட்சி நண்பர் உங்களுக்கு இல்லைங்க, எதிர்கட்சி நண்பர்கள். எனக்கு இந்தியால ஒரு என்ஜிஓ $1 பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும், கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும், ஒரே ஒரு வங்கியா இருக்கணும். அதுக்குள்ள மட்டும்தான் $1 வரும். யாராவது சொல்லுவாங்க இல்லைங்களா, தம்பி லட்டுல வச்சேன்னு நினைச்சியா, நான் நட்டுல வச்சேன் அப்படிமா. அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பார்த்துட முடியுங்களா? இந்த அளவுக்கு யோசிக்கிறோட எலெக்ஷன் பத்தி யோசிக்க மாட்டாருங்களா? அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும். அது கட்சி தொண்டர்களாக நாங்க அதை நம்புறோம். என்ன முடிவெடுத்தாலும் ஷார்ட் டேர்ம் பெயின், லாங் டேர்ம் சக்சஸ். நாட்டு மக்களாக எந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்குங்கிற ஒற்றை நம்பிக்கை, அவ்வளவுதான். ஏன்னா உங்களையும் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்காரு மோடிஜி, சாதாரணமா பண்ணல, டெஸ்ட் பண்ணிருக்காரு. டிமானிட்டைசேஷன் கொஞ்சம் சிரமம் தான், எஸ், பட் லார்ஜர் கெயின் பண்ணி ஆகணும். எத்தனையோ விஷயங்கள், டாக்ஸேஷன் பேஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஜிஎஸ்டி வரி குறைப்பு, எங்கெல்லாம் நமக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருவார். இல்லைங்க கொஞ்சம் டாக்ஸ் மிடில் கிளாஸ் கட்டுற மாதிரி இருக்கே, ஒன்னு இல்லாமா, சரிப்பா 12 லட்சம் வரை கட்டாதீங்க, அப்பா சந்தோஷம், சூப்பர். எத்தனை பேருக்கு தெரியும் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்டாதீங்கன்னு சொன்னனால 90% நம்ம டாக்ஸ் பேஸ் இறந்துட்டோம். 90% we have lost tax base overnight. 90% ஜிஎஸ்டி சேஞ்ச்னால ஒரு 45,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு. இழப்புன்னு சொல்றதை விட மோடிஜி இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாரு, ஃபைன். அது திரும்ப இன்ஃபார்மல் எக்கானமி இல்ல ஃபார்மல் எக்கானமி உள்ளதானே வரப்போகுது. அதனால் மோடிஜியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகணும், எல்லாமே நாட்டு நலனுக்காக. எப்ப அந்த லீக் வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும், எப்ப நம்மளைய புஷ் பண்ணணும். இந்த சுதந்திர தின உரை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரே நிமிஷம் அவர் பேசுவதெல்லாம் சாதாரணமா பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் 2014 டாய்லெட் கட்டணும். இப்பதான் உட்காந்து 2 ஸ்பீச் பார்த்துட்டு இருந்தாங்க, சும்மா ஒரு ஆசையா பார்த்து. 2014 டாய்லெட் கட்டணும். 2025 ஜெட் இன்ஜின் பில் பண்ணுங்கிறாரு. ஐயா சாமி, என்ன 11 வருஷத்துல மாத்திட்டீங்க. 2015 ஸ்வச் பாரத், 1000 நாட்கள்ல இந்தியாவுடைய கடைசி கிராமத்திற்கு கரண்ட், அதை சொன்னவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிப் நாம செய்யணுங்கிறார். இது சாதனை இல்லைங்களா? இது மாற்றம் இல்லையா? 11 ஆண்டுகள்ல டாய்லெட்டை பத்தி பேசிக் கொண்டிருந்த கூடிய இந்தியா உண்மையாலும் 11 கோடி பேருக்கு டாய்லெட் வேச்சு. திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழகத்துல 52 லட்சம் புதிய டாய்லெட் கட்டியிருக்கோம். 52 lakh இந்த ஸ்டேட்ல. பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப்டர் மகாராஷ்டிரா, இத்தனை அவங்க சொன்னாலும் 52 லட்சம் தாய்மார்கள் டாய்லெட் இல்லாம பொதுவெளிக்கு போன நம்ம ஊர்ல கட்டியிருக்கோம். ஆனா இன்னைக்கு சிப்பாக, அதை வந்து செமிகண்டக்டராக, அதை வந்து நம்ம ஜெட் இன்ஜினாக, ஒரு டெவலப்மெண்டாக, பொருளாதாரமாக நம்மளை பேச வைத்திருக்கின்றார் என்றால் சாதாரண வேலை இல்லை.